ரயில்வேலேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. 100 இல்ல 200 இல்ல 1000 பிளஸ் வேகன்சிஸ்ங்க. 10th பாஸ் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மெரிட் பேசிக்ஸ்ல தான் எடுக்கிறாங்க. என்ன டைப் ஆஃப் ஒர்க், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவா டீடைலா இந்த வீடியோல சொல்றேன். ICF அதாவது இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அப்ரண்டிஸ்ஷிப்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1010 வேகன்சிங்க. அடுத்த மாசம் 21ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம். pb.icf.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனா நிறைய முக்கியமான தகவல் எல்லாமே சொல்லிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகே, சோ இதுல பாருங்க 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் சேர்த்து கிட்டத்தட்ட 1010 வேகன்சிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான். ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒர்க்கோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதையுமே இவங்க சொல்லிருக்காங்க. சோ அப்ரண்டிஸ்ஷிப்கான ட்ரைனிங் பீரியட பொறுத்தவரைக்கும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அப்ளிகன்ட்ஸ் who have registered with local employment exchange, அதாவது நீங்க நிச்சயமா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிருக்கணும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க வந்து பதிவு பண்ணிருங்க. ஏஜ் ஆஃப் த கேண்டிடேட், நீங்க ஐடிஐல அப்ளை பண்றீங்க அப்படின்னா 15ல இருந்து 24 வயசு வரை அப்ளை பண்ணலாம். அது இல்லாம ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து SC ST அப்படின்னா +5 இயர்ஸ் சேர்த்துக்கலாம். OBC அப்படின்னா +3 இயர்ஸ். இன்கேஸ் வந்து நீங்க நான் ஐடிஐ இல்லாம 10th பாஸ் வச்சு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 15ல இருந்து 22 வயசு வரை அப்ளை பண்ணலாம். SC STனா 27, BC MBC DNC BCMனா OBCல இருக்கீங்க, நீங்க 25 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து XITI அதாவது ஆல்ரெடி ITI முடிச்சவங்களுக்கு ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட் இந்த மாதிரி நிறைய ட்ரேட் எடுக்கிறாங்க. 10th பாஸ் பண்ணிருக்கணும். 10thல சயின்ஸையும் மேக்ஸையும் நீங்க கண்டிப்பா எடுத்து படிச்சிருக்கணும். 10thல 50%ஓட நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கணும். NTC நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் இருக்கு, ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் இருக்கு. இந்த இதுல நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி ஃப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கேட்கறாங்க. இந்த ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு வெறும் 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10thல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது இந்த பதவிக்கு ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட்க்கு 10thல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். 50%ஓட பாஸ் பண்ணிருக்கணும். மற்றபடி இந்த கார்பெண்டர்லாம் பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணிருக்கணும் 50%ஓட. வெல்டருக்கும் 10th பாஸ் பண்ணிருக்கணும். MLT ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜி இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கான வருடங்களை பாருங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 வருஷம், 1 இயர் 1 இயர் 3 months, 1 இயர் 3 months அப்படிங்கிற பீரியட் வந்து மாறுங்க. ஸோ அப்ரண்டிஸ்ஷிப் தான் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 10th பாஸ் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 6000 ரூபாய், இல்லை 12th இல்லைனா ITI இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் 7000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். 100 ரூபாங்க வந்து ஃபீஸு. ஆல் விமன் கேண்டிடேட்ஸ் SC ST அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இந்த ஜாப்க்கு ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் பேஸ்டு தான் இவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷனோ அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் TC, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, நான் இப்போ வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், நான் என்னோட 10th வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. அவங்களே கிளியரா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வித் குவாலிஃபிகேஷன், அதாவது இன்ஜினியரிங் டிகிரி, டிப்ளமோ, அப்புறம் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷனோட மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதற்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. வெறும்னா 10th பாஸ், வெறும்னா 12th பாஸ், இல்லைனா வெறும்னா அந்த நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ ரயில்வேல நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி உங்களுக்கு ஸோ இதில் நிறைய நியூ திங்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். இதுல இருந்து நீங்க அடுத்தடுத்து போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவே தவிர ரயில்வேல உங்களுக்கு எந்த ஒரு வேலை உத்தரவாதமும் இதுல கிடையாது. யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா ஜஸ்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாத்தையுமே வச்சுடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.